ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலை செய்த அட்ராசிட்டிஸை பார்க்க போகிறோம். அதே மாதிரி தெரித்து ஓடிய குஷ்பு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, லீவ் லெட்டர் கொடுப்பாங்க ஸ்கூலில் காலேஜிலலாம். அந்த மாதிரி கட்சிக்கே லீவ் லெட்டர் கொடுத்த முதல் ஆள் வந்து நம்ம குஷ்பு தான். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நட்டாஜி, உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில, ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்களுக்கு நட்டா பற்றி தெரியும். ஆனால் சாதாரண வாக்காளர்களுக்கு நட்டா போல்ட்டான்னு தான் கேட்பாங்களே தவிர நட்டாஜி அப்படின்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவருக்கு ஏற்பட்ட தமிழகத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு, எந்த ஊரில் நடந்துச்சு, யார் இதை செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல குஷ்புவை பார்த்துருவோம். குஷ்புவை பொறுத்தளவுக்கு உண்மையிலேங்க நான் சொல்கிறேன், குஷ்புட்ட நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும், அதாவது அவருடைய நெருக்கமாக இருந்த நண்பர்களுக்கு தெரியும். அப்படின்னா குஷ்பு எப்போவுமே டென்ஷன் ஆகாத ஒரு மனுஷி. அது எப்போவுமே எதையுமே கேஷுவலாக எடுத்துகிட்டு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சீதேவி தான் குஷ்பு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும். 2014 குஷ்பு எடுத்த ஒரு முடிவு அப்படின்றது எந்த அரசியல்வாதியும் யாருமே அரசியலுக்குள்ளே நுழையணும் அப்படின்றவங்க எடுத்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 பாஜக ஜெயிக்குது. ஜெயித்த உடனே என்ன ஆனால், பொதுவாக அரசியல்வாதிகள் தோற்ற கட்சியிலேருந்து ஜெயிச்ச கட்சிக்கு ஜம்ப் அடிச்சுருவாங்க. ஆனால் குஷ்பு என்ன பண்ணார் தெரியுமா, எதிர்கால திட்டத்தை போட்டு ஒரு 5 வருஷம் நம்ம கஷ்டப்படுவோம், அடுத்து காங்கிரஸ் தான் வரும். அதனால் 2014 பாஜக ஜெயிச்சதுனால அவர்கள் பின்னாடி போனால் நமக்கு மரியாதை இருக்காது. எனவே காங்கிரஸில் போய் படுதோல்வி அடைந்த காங்கிரஸ், அப்போ வந்து காங்கிரஸ் 50 சீட்டு கீழே தான் வச்சு 44 சீட்டு தான் எடுத்தது. அங்கே போய் சேர்ந்துட்டோம்னா அடுத்த முறை காங்கிரஸ் வரும். காங்கிரஸ் வரும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப்பான, ஒரு ஒரு அராஜகமான ஒரு முடிவு எடுத்தார் அரசியலில் குஷ்பு. உடனே போய் ராகுலை பார்த்தார். இங்கே லோக்கலில் யாரையும் சந்திக்கல, நேராக ராகுல்கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சந்திச்சுட்டு காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார். அவர்களும் காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வந்து பார்த்தாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் லீடிங் நடிகை, பரபரப்பாக இருந்த ஒரு நடிகை, ஏன்னா அவர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நடிகை வந்து தோற்ற நிலையில் ரொம்ப 44 இடம் தான் நம்ம வாங்கியிருக்கோம், நம்மகிட்ட வந்து சேர்றாங்கன்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, அகில இந்திய செய்தி தொடர்பாளராக போட்டாங்க. இந்த போஸ்டிங் எப்படிப்பட்ட போஸ்டிங்னா, நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து ஷார்ட்கட்டில் நுழைஞ்ச ஒரு போஸ்டிங். அதே மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை தான் அவர் எதிர்பார்த்து என்ன பண்ணுறாருன்னா போய் அந்த போஸ்டிங்கை வாங்கிக்கிறாரு. ஏன்னா டெய்லி டிவிலையும் பேப்பர்லேயும் நம்ம பேர் வரும், சரிங்களா? எந்த டிபேட்னாலும் அந்த செய்தி தொடர்பாளர் தான் போவாங்க. காங்கிரஸ் கட்சியிலே இல்லை பாஜகவிலே எந்த கட்சியில் என்ன எதையாவது ஒன்று செய்தியாளர்கிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த செய்தி தொடர்பாளர் தான் முன்னாடி வருவாங்க. இப்படி தான் நிர்மலா சீதாராமன் லண்டனில் ஒரு திரைச்சீலை கடையில், அதாவது எப்படின்னா அந்த ஸ்க்ரீன் விற்கிற கடை இருக்குல்ல, அதிலே வேலை பார்த்து அதுக்கப்புறம் படித்து நேராக இங்கே வந்த உடனே அவர் டெல்லியில் உட்காந்து இதே மாதிரி தான் உள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி எந்த லெவலில் இருக்கார் பார்த்தீங்களா? அவரை பொறுத்தளவுக்கு நம்ம நாடு, அவர் இந்த லெவலுக்கு வந்ததுனால நம்ம நாடு நாசமாக போச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அந்த பதவியை வாங்குறாரு குஷ்பு. தெளிவாக இதை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தில் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர், எம்பி, சென்ட்ரல் மினிஸ்டர், அப்புறம் டெப்டி பிரைம் மினிஸ்டர், அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா தோற்ற கட்சியில் போய் இணைகிறாரு. உடனே அந்த பதவியை கொடுத்துறாங்க. டெய்லி டிபேட்டில் குஷ்புக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியுன்றதுனால டெல்லியில் உள்ள சேனல்ஸு, மும்பையில் உள்ள சேனல்ஸ் எல்லாமே அம்மாவை உட்கார வச்சுருவாங்க. ஒரு சைடு உட்காந்து விட்டு காட்டுன்னு மோடியை காட்டினாப்புல பிஜேபி விட்டு ஆப்படிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பேச்சு ஃபயராக இருக்கும். குஷ்புவோட பழைய பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு காலம் போதாது அப்படின்ற மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வருது. அதுலேயும் காங்கிரஸ் தோற்ற உடனே என்ன பண்ணிட்டாரு, இனி வந்து இங்கு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எது கொள்கை லட்சியம் அதை பற்றியெல்லாம் அப்படியே சேர்ந்தாப்புல. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டை பிடிச்சி சேர்ந்தாப்புல. தோற்ற இடத்துக்கு போயிட்டோம்னா வெற்றி பெறும்போது பெரிய இடத்துக்கு வந்துடலான்னு அந்த இதில் மண் விழுந்துருச்சு. மண் விழுந்தோன்னே என்ன பண்ணால் அப்படியும் கொள்கை ரீதியாக ஒரு கட்சியில் இருக்கிறவங்க, இப்போ திமுகவில் இருந்தாங்கன்னா சாகு வரைக்கும் எந்த பதவி இல்லைனாலும் திமுகவில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகவில் இருக்க சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களும் சரி ரைட், எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலத்துலேருந்து இருந்துட்டோம், அதில் இருந்துருவாங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன, அந்த பாசமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. ஏன்னா இவர் எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ பிள்ளைக்கு வந்து யாரையோ கல்யாணம் பண்ணி எங்கேயோ செட்டில் ஆனவர்.
ஸோ இவருக்கு வந்து என்னென்னா அரசியலை ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டாப்புல டக்குன்னு போய் என்ன பண்ணிட்டாப்புல பிஜேபியில் சேர்ந்துட்டாப்புல. பிஜேபியில் சேர்ந்தோடனே உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு எந்த போஸ்டிங்குமே கொடுக்கல. அப்புறம் சீட்டை கொடுத்தாங்க. அப்புறம் தாமரை மலர்ந்தே தீருன்னு ஒரு டான்ஸில் ஆடினாப்புல, மலர்ற மாதிரி கையிலேயே காட்டினாப்புல தாமரையை. போச்சு, அது போங்கா போச்சு. போங்கா போனோடனே அப்படி சைலண்ட் ஆகிட்டாப்புல. சைலண்ட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மகளிர் ஆணையத்தோட தலைவி பதவி கொடுத்தாங்க, அகில இந்திய பதவி. இது எதுக்குன்னா இந்தியாவில் உள்ள மகளிர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கணும், ஓடோடி போகணும். ஆனால் குஷ்பு ஓடியும் போல் நடந்தும் போல் படுத்தும் போல் அப்படி வீட்டிலே படுத்துட்டாப்புல. ஆனால் வந்து அவர்கள் கட்சி சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் போயிட்டு இந்த பதவியை தக்க வச்சுருந்தாலும் அங்கே ஒன்றும் மரியாதை இல்லை. ஸ்டேட் பாலிடிக்ஸில் அண்ணாமலை சுத்தமாக மதிக்கிறதும் கிடையாது. சரி, டெல்லி ஏற்கனவே ராகுல் காந்தியோடலாம் டச் இருந்தது, நமக்கு பெரிய பதவி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அகில இந்திய தலைவர்களோட டச் வச்ச ஒரு கட்சியில் இருந்தோம். ஆனால் இந்த கட்சியில் என்னடா நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க, ஸ்டேட்லேயும் மதிக்கிறது இல்லை, சென்ட்ரல்லையும் மதிக்கிறது இல்லை. மோடிஜி ஆரம்பித்தார், லேட்டஸ்ட் நடிகையில் தான் பார்ப்பார் அவர், இல்லை உலக அழகியை பார்த்து பேசுவார். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னாச்சுன்னா குஷ்பு வாழ்க்கை போங்கா போச்சு. குஷ்புக்கு வந்து சாதாரண தமிழில் அர்த்தத்தோடு பேசவும் தெரியாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கிட்ட தான் ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணாப்புலன்னா ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன்னு சொல்லி பட்டியல் இனத்து மக்களை கேவலமாக பேசிட்டாப்புல. அதோடு எல்லோரும் செருப்பை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் தப்பாக நினைக்கக்கூடாது, அவர்கள் செருப்பை தூக்கி கொண்டு அவர்கள் வந்தார்கள். உடனே அது வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. குஷ்பு வந்து கொஞ்ச நாள் காணால் வீட்டிலேயே சுந்தர்சி சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் மிகப்பெரிய இயக்குனர், ப்ரொடியூசரு. அம்மா என்னையை காப்பாற்ற போகிறேன், இன்கம் டேக்ஸ் பிரச்சனையை தீர்க்க போகிறேன்னு போய் நீ சிக்கலில் மாட்டிடாத, குடும்பமே அசிங்கமாக மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலே வாழ முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்படின்னோடனே கொஞ்சம் அமைதியாக இருந்தாப்புல வீட்டிலேயே அவர் அடைத்து போட்டது மாதிரி போட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஏங்க நான் எவ்வளோ நாள் தான் வீட்டில் இருக்குது, எதையாக போய் ஒரு போயிட்டு ஈட்டி கொடுத்துட்டு வரேன்னு வரும்போது தான் திருப்பி இந்த 1000 ரூபா பிச்சை காசுன்னு சொன்ன உடனே எல்லோரும் 2 செருப்பையும் கழட்டிட்டாங்க. பெரிய பிரச்சனையாகிடுச்சு, வெளியே வர முடியல. இனி தேர்தல் வேறு வந்துருச்சு, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா வேணுன்னே கட்சிக்காரங்க கூப்பிட்றாங்க அடி வாங்கட்டும் அப்படின்ட்டு. கட்சி தலைமை என்ன பண்ணுதுன்னா வாங்கம்மா பிரச்சாரம் பண்ண வாங்கன்னும் போது சுந்தர்சி ஒரு பக்கம் சொல்கிறாரு. சொன்னதாக தகவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேண்டாம் அவங்க வந்து வண்டியில் ஏற சொல்கிறாங்க, அந்த வடிவேல் காமெடி மாதிரி கிட்னி எடுக்கிறது தான் கூப்பிட்றாங்க, தயவுசெய்து நீ போகாத, இந்த எலெக்ஷன் வரைக்கும் சீட்டு கூட வேண்டாம், நம்ம நிற்க வேணாம், நின்னோம்னா மக்கள் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க, ஏதோ வாயை வச்சு உளறி தொலைச்சிட்டது அதோடு விட்டுடலான்னு சொல்லி இருந்தால் தலைமை விடலை. ஏதாவது பிரச்சாரம் பண்ணியே ஆகணும், வந்தே ஆகணுன்னொன்னே மோடி வந்த கூட்டத்துக்கு போய் உட்காந்தாப்புல அந்த கடைசி சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க ஓரத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாப்புல ரொம்ப மனம் வந்து என்னடா மத்திய கட்சியிலையும் மதிக்க மாட்டான், மாநிலத்திலையும் மதிக்க மாட்டான்ட்டு பிரச்சாரத்துக்கு விட்டாங்க. பிரச்சாரத்துக்கு விட்டோன்னே சும்மா பேருக்கு தமிழிசை ஆதரிக்கிற மாதிரி ஒரு நாள் மட்டும் அப்படியே பிரச்சாரத்துக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் வந்து குஷ்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பயங்கர பிரச்சனை பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாப்புல லீவ் லெட்டர் கொடுத்துட்டாப்புல. அரசியல் வரலாற்றிலே அரசியல் சரித்திரத்திலே ஒருத்தர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் வேணும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கேட்ட ஒரே ஆள் அகில இந்திய அளவில் யாருன்னா நம்ம குஷ்பு தான். சரியா, அந்த லீவ் லெட்டரை போடுறேன் பாருங்கள். இதுதான் மத்திய தலைமைக்கு குஷ்பு எழுதிய லெட்டர். இந்த லெட்டரோட டாக்டர் அட்வைஸை தொடர்ந்து நான் மோடிஜியை மதிக்கிறேன், அந்த கொள்கையை மதிக்கிறேன், நான் ஒரு காரியகர்த்தா, அப்படி இருந்தாலும் என்னோடய உடல்நிலை காரணமாக நான் பிரச்சாரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட கடிதத்தை 2 பக்கத்துக்கு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு டக்குன்னு வீட்டில் பேராசிட்டமால் மாத்திரையை போட்டு படுத்துட்டாப்புல. பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லாத பேராசிட்டமால் மாத்திரை போட்டால் தூக்கம் தானே வரும், அப்படியே தூங்கிட்டு இருப்பாப்புல. சத்தியமாக இதில் 19ஆம் தேதி வரைக்கும் வெளியே வர மாட்டாப்புல. இது குஷ்பு கதையை அப்படியே ஆட்டை முடிச்சு விட்டாங்களா. அடுத்து அண்ணாமலை வாய் கிளியை ஆனால் அண்ணாமலை சொல்கிறது பூரா பொய்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கும் தெரியும். என்ன பண்ணுறாப்புலன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஃபாலோ பண்ண சொன்னது எவனுமே இருக்காது. என்னை ஃபாலோ பண்ணுங்கள், 5 பைசா யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன், நிருபர்கள் பூத கண்ணாடி வச்சு என்னை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த தேர்தலில் நான் 5 பைசா செலவு பண்ண மாட்டேன், ஜெயிப்பேன் அப்படின்லாம் கதை விட்டோடனே என்ன பண்ணிட்டாங்க, நிருபர்கள் வண்டி எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லியிருக்காரு அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஃபாலோ பண்ணி டார்ச்சரை கொடுத்தா பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மேலிடத்தை மிரட்டுறாரு, அதாவது நிறுவனத்தை மிரட்டுறாரு, நிறுவன முதலாளிகள் ஃபோனை போடுறாரு, எடிட்டருக்கு ஃபோனை போடுறாரு, இப்படி கேவலமான விஷயத்தை போட்டிங்கன்னா நான் ரோட்டில் காலி ஆயிடுவேன் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது மீண்டும் லோக்கல் நிருபர்களுக்கு என்ன தெரியும், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதான் இன்னைக்கு காண்டாகி போய் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த காட்சியை பாருங்கள். இந்த வண்டி கேம்பெயின்ல வரக்கு இந்த வண்டிக்கு ரூல்ஸ் இல்லை, எதுக்கு வெளியே போகணும்? எலெக்ஷன் கமிஷன் 8000 ரூபாய் ஒரு வண்டிக்கு ஆட் பண்ணுவான், எதுக்குள்ள வரீங்க? பெரிய விஷயம் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பல்லடத்துல இருக்கேன் நியூஸ் சேனல், இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பெரிய அட்டூழியம் பண்ணிருக்காங்க. தினேசன் எடிட்டர்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. சொன்னா யாரு பேச்சும் கேட்கறதில்ல. கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. பேசுங்க, வெளியிட பேசுங்க. போயிட்டு இருக்குது சார். இவரோட வண்டி வேற மாதிரி
இவரு அந்த முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி தான் சார் சொல்லி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு சார். இவர் கொஞ்சம் இன்னைக்கு தெரியல சார், கூலா தான் இருப்பாரு. என்ன உள்ள வந்தா மக்களே ஓகே மக்கள் தரேன் சார், ஒரே கேமரா வச்சுட்டு தான் பேசுறாங்க மக்கள்கிட்ட. என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாலோ பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஃபைனை போட்டு விட்டாங்க. 2 வண்டி தானே யூஸ் பண்ணுவீங்க, நான் 4-5 வண்டியோட போகிறேன் அப்படின்னு ஒரு வண்டிக்கு 8000 ஃபைனை போட்டுவேன். ஆத்திரமடைந்த அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அவரை பிடிச்சி கத்துறாரு. யாருங்க உங்களை வர சொன்னால், எதுங்க வந்தீங்க, உங்களை வர சொன்னேன்னா டார்ச்சராக இருக்குங்க, நான் போய் மக்களை சந்திக்கவே முடியல, ஓட்டு கேட்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, நீங்கள் தான் பின்னாடி வந்துட்டு நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையாங்க அப்படின்னு கொந்துருச்சு. ஐயோ நீ தானே முதல்ல வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இதான் லென்ஸ் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் சொல்ல முடியாமல் இந்த டார்ச்சருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரனோட காசு 4 கோடி ரூபா மாட்டிக்கிச்சு. அவரோட மேனேஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கார் வண்டியில். பறக்கும் படையை பிடிச்சிட்டாங்க, தெரியாமல் பிடிச்சிட்டாங்க, நம்ம ஆளுன்னு தெரியாமல் பிடிச்சதில் வந்து 4 கோடி ரூபா மாட்டிச்சு. யார் யாருன்னு பார்த்து விசாரித்து பார்த்தா, ஏன்னா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி தான் நானும் பார்த்தா கடைசியில் நயினார் நாகேந்திரன். ஐயையோ என்னடா இது தெரியாமல் பிடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அது விஷயம் வெளியில் வந்துருச்சு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நயினார் நாகேந்திரனை சிக்க வச்சது அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. ஸோ இது தொடர்பான கேள்வியை கேட்டுருவாங்கன்னு பயந்து தான் அண்ணாமலை இப்போ தாறுமாறாக கத்துனதை நீங்கள் பார்த்தீங்களே அந்த வீடியோவில் பார்த்தது. ஸோ இப்படி அண்ணாமலை கதையை எப்படி ஆட்டையை முடிச்சு விட்டாங்க. அண்ணாமலை சொல்கிறது பூரா பொய் அப்படின்றது, பொய் புரட்டு பித்தலாட்டன்றது ஒரு பேட்டிக்கு மறு பேட்டி அவரே வாயினாலேயே சொல்லி மாட்டிக்கிறாப்புல. இது ஒரு பக்கம் போய் அண்ணாமலையை கழுவி ஊற்றிட்டாங்க. இப்போ என்ன நிலமைன்னா, சத்தியமாக சூடாக அடித்து கூட சொல்லலாம், எந்த கோயிலில் போய் எலுமிச்சம்பழத்தை அறுத்து போட்டு சொல்லலாம், அண்ணாமலை 3வது இடம் தான் வர முடியும், டெபாசிட் கிடைக்குமான்றது சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நட்டாஜி அவமானப்பட்டது பார்த்திங்கன்னா பெருத்த அவமானங்க. அகில இந்திய அது ஆளுங்கட்சி 10 வருடமாக இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் நட்டா. இந்த நட்டாவை எதுக்கு இங்கே போய் கூப்பிட்டு வந்தாங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்காரங்க கட்சிக்காரனுக்கே தெரியாது, மூஞ்சியை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே அமித்ஷாவே யாருன்னு தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள லோக்கல் நடிகர் படத்தை போட்டு போஸ்டர் அடித்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அமித்ஷாவே யாருன்னு தெரியாதவங்களுக்கு போய் நட்டாவை நுழைச்சி விட்டா என்ன ஆகும்? அதுவும் என்னென்னா திருச்சி கூப்பிட்ருக்காங்க பிரச்சாரத்துக்கு. திருச்சி கூப்பிட்டு ரோட் ஷோ. ஏங்க மோடிக்கே கூட்டம் வரல, அழைச்சமாக வரப்போ மாதிரி கூட ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க வண்டிக்கு பின்னாடி. அப்படி தான் மோடியோட ரோட் ஷோவே நடந்துகிட்டு இருக்கு. இதில் நட்டா வச்சு ரோட் ஷோ நடத்தினா என்ன பண்ண முடியும்? தேர்தல் பிரச்சாரம்னா கூட ஒரு இடத்துல ஒரு 100 பேரை கூட்டி காசை கொடுத்து 200 பேரை கூட்டலாம். ரோட் ஷோனால் நட்டாவெல்லாம் பார்க்குறதுக்கு எவங்க வருவான்னு சொல்லி இந்த ஐடியா எவன் கொடுத்தானே தெரில. அந்த ரோட் ஷோ வந்து இந்த திமுக அரசு தேவையில்லாமல் தடை வேறு பண்ணி அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து உடனே அவங்க ஹைகோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் போகிற இடம் பூரா மார்க்கெட்டு, நீங்கள் அந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் சந்துக்குள்ளே அப்படியே வண்டியை விடுற மாதிரி இவரை பார்க்குறதுக்கு யார் நட்டாவெல்லாம், நட்டானா யாருன்னே தெரியாது. மோடினாலே இன்னும் ரூரலில் யாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியாது. இதில் நட்டா வரானா அவரை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வர மாதிரி செட்டப் பண்ணாங்க. ஒரு அறிவோடு வரல. உடனே என்னாச்சு, கூட்டம் ரத்து, ஒன்றுமே எங்கேயுமே போட்ட கூட்டத்துலேயும் காலி சேர் தான் கிடந்தது. இதோட அவமானப்பட்ட நட்டா இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் வராதாஞ்சி நல்லதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவமானத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அடுத்து என்னென்ன நடக்க போகுது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாவதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.